ஹாய் குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக நெக் பெயினுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த நெக் பெயினோட கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் மசில் இருக்குது இல்லையா, அதாவது கழுத்துலேருந்து ஷோல்டர் வரைக்கும் வரக்கூடிய அந்த மசிலோட பெயினை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸிமம் 24 ஹவர்ஸும் உட்காந்துட்டு இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லேயே இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐக்கு ஈக்குவலாக வச்சு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது இப்படி குனிஞ்ச பொசிஷன், அது நம்மளுக்கு தெரியாது நம்ம குனிகிறோன்னுட்டு. ஸோ நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணிடுறோம், குனிஞ்ச பொசிஷனில் வச்சு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த நெக் மசில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி என்ன ஆகிடும், கல் மாதிரி ஆகிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டாக்டர் சஜஷன் போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப பெயின் இருக்குது, இல்லை டாலரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஆனால் கல் மாதிரி இருக்குது, அப்படி இல்லை கொஞ்சம் பெயின் பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வேளை இல்லை எனக்கு ரொம்ப தொட்டாலே வலிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சல்டேஷன் போயிட்டு பெயினை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் யூ கேன் கண்டினியூ த எக்ஸசைஸ். ஓகே, இப்போ என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் பேக் இருந்தால் நீங்கள் ஹாட் வாட்டர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாட் வாட்டர் பேக் இல்லை, நான் சுடு தண்ணி ஊற்றுறது தான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுறம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சுடு தண்ணி ஊற்றுறோம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 40 டிகிரியில் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுறோம் கொடுக்கணும். அதுக்கு மேலே டெம்பரேச்சர்லையும் போகக்கூடாது, அதுக்கு கம்மியாக இருந்தாலும் யூஸ் கிடையாது. இன்னொன்று, நம்ம எப்போவுமே பெயின் இருக்கிற ஏரியாவில் நம்ம உத்தரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நார்மல் சைடில் நம்ம முதல்ல கை வச்சு பார்க்கணும். ஸோ வச்சு பார்த்துட்டு ஓகே நல்லா சூடு தாங்க முடியுது அப்படின்னா தான் நீங்கள் பெயின் இருக்கிற இடத்துல ஹாட் வாட்டரே வைக்கணும். இல்லை எனக்கு சூடு ஒத்துக்கலை, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன்னா வலி இருக்கிற இடத்துல சூடு தெரியாது, சரிங்களா? வெளியே இருக்கிற இடத்துல சூடு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வலிக்குது நான் இன்னும் கொஞ்சம் ஹீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சு என்ன ஆகிடும், அந்த இடம் பர்ன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை பார்த்து தான் நீங்கள் ஒருத்தரெல்லாம் கொடுக்கணும், சரிங்களா? மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாட் வாட்டர் பேக் ஒத்துக்கலை, சூடு ஒத்துக்காது, கொஞ்சம் வெயிட்டை வச்சாலும் எனக்கு புண்ணாகிடும் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சூடு ஒத்தரம் கொடுக்காம ஐஸ் பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் பேக்குமே டைரெக்ட் கான்டாக்டில் நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ ஒரு நைஸ் டவல் இல்லை கர்ச்சீஃப் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு ஒரு சிங்கிள் ரேப்பில் வச்சு நீங்கள் சுற்றி அழகாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த சைடு வலி இருக்குது, இந்த சைடும் வலி இருக்குது, இந்த ஷோல்டர் சைடில் எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கை, அதாவது இப்போது நம்ம ரைட் சைடில் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் இருக்குது இல்லையா, அதை ரைட் ஷோல்டரில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் கை இருக்குது இல்லையா, இதை ஆப்போசிட், ஓகேவா? இதே ரைட் சைடில் கொண்டு ஹெட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஜஸ்ட் நல்லா புஷ் பண்ணணும். ஐ மீன் கை ஷோல்டர் நல்லா கீழே டவுன் புஷ் பண்ணணும், தலை ஹெட்டை நல்லா சைடில் புஷ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்படி நல்லா புஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸில் இந்த மாதிரி வச்சு நல்லா புஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். தென் அதே மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் ஷோல்டரில் லெஃப்ட் சைடு, தென் இதை ரைட் சைடில் கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி, ஓகேங்களா? நல்லா புஷ் பண்ணிவிட்டு சேம் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்லோவாக அதே மாதிரி ஸ்லோவாக மூமெண்ட் கொடுக்கணும், ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணணும். சடனாக டர்ன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி சைடில் டர்ன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது ஆக்சுவலி சைடில் சும்மா நம்ம டர்ன் பண்ணுவோம் இல்லையா, இந்த டைமில் என்ன பண்ணணும், இப்போ நான் லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா, இதை வச்சு இந்த இடத்துல புஷ் பண்ணணும். உங்களுக்கு எப்படி வாட்டமோ அப்படி வச்சு புஷ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மசில் டைட்னஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும், ஓகேவா? சேம் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் வந்துடுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சைட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கை, ஓகேவா? ரைட் சைட் டர்ன் பண்ணால் ரைட் ஹேண்டும், லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணால் லெஃப்ட் ஹேண்டும் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா?
சரி 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும். தென் கம் டு ரிலாக்ஸ் பொசிஷன். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் 20 டைம்ஸ் பண்ணுங்கள். மார்னிங் 20, ஈவினிங் 20. இல்லை 20 என்னால் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏன்னா இப்போ தான் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து பெயின் இருக்குது, 20 டைம்ஸ் என்னால் டாலரேட் பண்ண முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணால் கூட போதும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிடும். எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எக்ஸசைஸ் யூ கேன் டூ த ஹாட் வாட்டர் பேக் ஆர் எனி ஒரு சூடு வாத்திரமாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் கால் பண்ணி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன் எக்ஸசைஸ்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் ஈஸியாகவே டீச் பண்ணுறேன். நீங்கள் அழகாக எக்ஸசைஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ.